I am Pradeep Kumar from Nakshatra automation. இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண ஆட்டோமேஷன் வர்க் எல்லாத்தையுமே நீங்க எங்களோட பழைய வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம அபார்ட்மெண்டோட ஆட்டோமேஷன் வர்க்கை தான் இன்னைக்கு நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. வாங்க போய் பார்க்கலாம். என்ன ரொம்ப ஹோமே இருட்டா இருக்குன்னு சொல்லி பாக்குறீங்களா? ஒரு நிமிஷம். இது எப்படி மொபைல் போன் மூலமா இதை எப்படி ஆபரேட் பண்ண அதை பத்தின வீடியோ தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இதுதான் மாஸ்டர் பெட்ரூம். இங்க இருக்கிற லைட்ஸ்லாம் எப்படி ஆட்டோமேட் பண்ணிருக்கோன்றத பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்ல எல்லாம் எப்படி ஒரு லைட்டை எப்படி ஆன் பண்றோம் ஆஃப் பண்றோம், ஒரு ஏசியை ஆன் பண்றது ஆஃப் பண்றது, டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்றதுலாம் பார்த்திருப்பீங்க. இந்த பர்டிகுலர் வீட்ல என்ன பண்ணிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு சில லைட்ஸ் எல்லாம் நம்மளுடைய பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்றதும் டிக்ரீஸ் பண்றதும் பண்ணிருக்கோம். அதுலயும் ரொம்ப முக்கியமா இங்க நம்ம இந்த டிவிக்கு பின் சைட்ல ஸ்டோன்ஸ் தான் வச்சிருக்காங்க. அதை வந்து ஜெம் ஸ்டோன் சொல்லுவோம். அந்த ஜெம் ஸ்டோனுக்கு பின்னாடி லைட்டிங்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அதோடைய பிரைட்னஸை சேஞ்ச் பண்ணிருக்கோம். எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து கோவ் லைட்ஸ். இந்த கோவ் லைட்ஸை நம்ம இங்க டைனிங் மேல வச்சிருக்கிறோம். நம்ம இது எதுக்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட பிரைட்னஸ் நம்ம இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்றதும் டிக்ரீஸ் பண்றதும் பண்ணலாம். ஸோ இது ஒரு கேண்டில் லைட் டின்னருக்கு அந்த மாதிரி ஒரு மூட்லாம் இதை வந்து செட் பண்றதுக்கு இது ரொம்ப உதவும். இந்த மாதிரி லைட்டிங்ஸ்லாம் வைக்கிறது அதுக்காக தான் இதை பண்றோம். இப்போ எப்படி டிம் பண்றோன்றதை பாருங்க. அதே மாதிரி இப்போ பிரைட்னஸ் இந்த மாதிரி உங்களுடைய மூடுக்கு ஏத்த மாதிரி லைட்டிங்ஸை
செட் பண்றதுக்காகவும் உங்க மூட செட் பண்றதுக்காகவும் இந்த லைட்டிங்ஸ் அது மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ரெஸ்ட் ரூம்ஸ்ல இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யூசுவலா நம்ம ரெஸ்ட் ரூம்ஸ் கூட போறதுக்கு முன்னாடி லைட் ஆன் பண்றோம், வெளியில வரும்போது லைட் ஆஃப் பண்ண மறந்துடுறோம். இதனால தேவையில்லாத கரண்ட் பில்லு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதெல்லாம் சால்வ் பண்றதுக்காக என்ன பண்றோம் சொல்லி பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம்ஸ்குள்ள ஒரு சென்சார் ஒன்று ஃபிக்ஸ் பண்றோம். இந்த சென்சார் வந்து நம்ம உள்ள போறோமோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா லைட்டும் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸும் சுவிட்ச் ஆன் பண்ணிடும். எப்போ நம்ம வெளியில வரமோ ஒரு சர்டன் டிலே, மேபி 30 செகண்டோ 1 மினிட்டோ கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஆஃப் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். அந்த சொல்யூஷன்ஸும் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இங்க இருக்கிற லைட்ஸ் ஏசிஸ்லாம் எப்படி ஆட்டோமேட் பண்ணுன்றத பாத்தீங்க. ஆனா இப்போ இருக்கிறதே நம்ம ஒரு பகல் டைம்ல தான். பகல் டைம்ல இத்தனை லைட்ஸ் நமக்கு தேவையா? நம்ம இருங்க எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறேன். நேச்சுரல் லைட்டும் வேணும்னா இங்க இருக்கிற கர்டன்ஸை ஓபன் பண்ணாலே போதும். அதை எப்படி ஆட்டோமேட் பண்ணிருக்கோன்றதை இப்ப பாருங்க. சூப்பர். இப்போ இங்க இருக்கிற லைட்டிங்ஸ், ஏசி, கர்டன்ஸ் எல்லாம் எப்படி ஆட்டோமேட் பண்ணுன்றத பாத்தீங்க. இதே மாதிரி உங்க வீட்டுக்கும் பண்ணணுமா? என்ன கால் பண்ணுங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கால் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. என்னோட பேர் பிரதீப் குமார் ஃப்ரம் நக்ஷத்ரா ஆட்டோமேஷன்.